நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மார்ச் மாசம்? இதை தான் விளக்கமா நம்ம பார்க்க போறோம். நீங்க எதை செய்யலாம், எதுலெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த இடத்துலலாம் எப்படி நீங்க மூவ் பண்ணி நீங்க ஸ்மூத்தா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மார்ச் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க கேட்குற மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் மகராசி அன்பர்கள் சொல்கிறதே என்ன மேடம் 7.5 சனி முடிஞ்சு ஒன்றும் முடிஞ்ச மாதிரியே தெரியல, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதோ ரூபத்தில் வந்துட்டே இருக்குது அப்படின்றது தொடர் பிரச்சனையாக தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. கோச்சாரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிலது நல்லா இருக்குது, பலது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள நிறைய மகர ராசி அன்பர்கள் மாட்டிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ மாத பலன் அப்படின்றது ரொம்ப முக்கியன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாத பலனில் தான் இந்த மாத கிரக நிலைகளை எதெல்லாம் ஒதுங்கி நீங்கள் இருக்கணும், எதெல்லாம் சிக்கிக்க கூடாது. நன்மை சூப்பராக இருக்குன்னு கேட்க நல்லா இருக்கு, ஆனால் அது பிரச்சனை இல்லை. நன்மைகள் நல்லா நிம்மதியாக அனுபவிக்க எந்த பிரச்சனைக்குள்ள மாட்டாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவு. ஸோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ஒன்னொன்னா கேளுங்க. சரி, உங்களுடைய 2ஆம் வீட்டில் தான் கூட்டு கிரக அமைப்பு உட்கார்ந்துருக்கு. யார் அங்க இருக்காங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு 5 பேர் போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவரும் இருக்காங்க, அதுல நட்பும் இருக்காங்க. ஸோ சூரியன் செவ்வாய் சூப்பர், ஆனா புதன் செவ்வாய் ஒரு குவெஸ்சன் மார்க். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு குழப்பமான ஒரு மனோநிலையில நிறையவே. ஏன்னா 2ஆம் வீடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும், தனம், வாக்கு, குடும்பம், பணம், சந்தோஷம் அப்படின்ற பாயிண்டே 2ஆம் வீடு. அந்த 2ஆம் வீட்டுல 5 பேர் உட்கார்ந்து 5 ஆப்போசிட் ஒப்பீனியனை நீங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் இருக்க போகுதுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களே டிசைட் பண்ணுவீங்களா எது ரைட் எது ராங்னு? யாராவது அந்த சப்ஜெக்டினுடைய எக்ஸ்பர்ட் கேட்டு நீங்க முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீடு சம்பந்தமா நீங்க தேடுறீங்க, 5 பேர் 5 மாதிரி சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, இப்ப வீடெல்லாம் நல்லா இருக்கும்பா, ஆனா ஒரு பக்கெட் கூட வெளியில வைக்க முடியாதுப்பா, நீ வச்ச பைக்கெல்லாம் தூக்கிடுவாங்கப்பா. அப்ப அதுல போச்சு. இன்னொருத்தர் சொல்ற, அதெல்லாம் இல்லப்பா, நீ பூட்டிட்டு மட்டும் போயிடுப்பான்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அந்த ஓனர் ரொம்ப சரியில்லைப்பா. இந்த மாதிரி 5 பேர் 5 ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க முடிவெடுக்கணும்னு என்ன பண்ணணும்? நிதானமா எழுதணும். உங்களுக்கு பெனிஃபிட் அது. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் டிமெரிட்ஸை எழுதுங்க. அந்த டிமெரிட்ஸை மெரிட்ஸ் ஆக்க முடியுமான்னு பாருங்க. அந்த மெரிட்ஸ் ஆக்க முடியலன்னா யாராவது ஒரு அதுல வெல் எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க கேட்டுட்டு எதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும், எதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும்ன்றதை எடுத்துக்கோங்க. இது நான் சொல்றது ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்படி அனலைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா குருனுடைய அருள் அந்த 2ஆம் வீட்டு மேல படுறதுனால ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா தெளிவா நீங்க முடிவெடுப்பீங்க. ஏனோ தானோன்னு எல்லாம் தான் நமக்கு தெரியும், நமக்கு தெரியாத என்ன மீறி யாரா பாத்துக்கிறான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா ரொம்பவே மாட்டிக்குவீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொதுவாகவே மகர ராசி அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்றது அவங்களுடைய பழக்கமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் தான். ஆனா இப்ப நீங்க சொன்னா உங்க லேபரர்ஸ் கேட்கவே மாட்டாங்க, உங்க கூட இருக்கிறவங்க கேட்கவே மாட்டாங்க. எல்லாருமே பெருசா இவனுக்கு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட், யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க, யாருக்கும் ஐடியா சொல்லாதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வேலைக்கு ஆள் வேணும்பான்னு கேட்கிறாரு. இன்னொருத்தர் வாக்கிங் போறவரு தன்னுடைய பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், வேலை வேணும் தேடிட்டு இருக்கான். 2 பேருக்கும் நல்ல சிங்க் ஆகும்னா கூட இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, சார் நீங்க கேட்டீங்க, நீங்களும் கேட்டீங்க, 2 பேரையும் நான் லிங்க் பண்ணிட்டேன், செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒதுங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்க மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிக்குவீங்க. நான் சொன்னது ஒரு சின்ன உதாரணம், ஆனா அதுவே எல்லா விதத்துக்கும் பொருந்தும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்தா உங்களுடைய 8ஆம் வீட்டுல போய் கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அது மட்டுமா, உங்களுடைய 5ஆம் வீட்டை செவ்வாயும் பார்க்கிறாரு, சனியும் பார்க்கிறாரு. அப்ப மன சஞ்சலம் படக்கூடிய அளவுக்கு நிறைய போராட்டங்கள் இந்த மாசம் காத்துட்டு இருக்கு. ஆனா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாரு, சனியும் ஃபுல்லா அங்கதான் இருக்க போறாரு. அப்ப 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால மன சஞ்சலங்கள் பெரிய லெவல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். சோ இது பண்ணா மன சஞ்சலம் வருமா அப்படின்னு பாருங்க. யாரையும் இப்படியே வச்ச அப்படியே வச்சன்ற வார்த்தைகள் வேண்டாம். இன்னொன்னும் யாராக இருந்தாலும் பகைவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? சோ உங்களுடைய பகைவரை பத்தி நீங்க வந்து மட்டம் தட்டி சிம்பிளா பேசினா கூட பெரிய எதிர்த்தன்மை ஏற்பட்டு அதனால கோர்ட்டு கேஸு வில்லங்கம் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் மான நஷ்ட வழக்கெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப யாரையுமே நீங்க விமர்சித்தல் கிண்டல் செய்தல் அப்படின்றது வேண்டாம். எல்லாம் தெரியும்னு பேசினா அப்படின்ற ஒரு வார்த்தை போதும், நீங்க பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க, எல்லாரும் உங்களை மாட்ட விட்டுருவாங்க அப்படின்றத நீங்க தெளிவா வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அதுலயும் உங்களுக்கு கூடாத திசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா அப்பப்பா சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு கேது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு அதுக்குண்டான பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் சூப்பரா எழுதி வச்சிருக்காங்க. அது நீங்க வந்து கண்டிப்பா போய் பண்ணுங்க. அதுல பிரார்த்தனை என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளது உள்ளபடி கண்ணில் காமின்றதுதான் பிரார்த்தனையா இருக்கணும். ராகு கேது நிழல் கிரகங்கள், அவங்க நிழலாக இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்க நல்லவங்கன்னு சொல்லி நீங்க ஏதோ பேசி உங்களுடைய சீக்ரெட்ஸை சொல்லி அல்லது உங்களுடைய பகையாளியை பத்தி விமர்சிச்சு கடைசியில அவனே வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள இழுத்துட்டு வந்துருவாங்க. சோ உங்களுடைய பிரேயர் வந்து உள்ளது உள்ளபடி கண்ணில் காமின்றத ப்ரே பண்ணி எதையும் நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். 3ஆம் வீட்டுல சனின்றது சூப்பர். ஆனா அங்க சூரியனும் போய் சேர்றார் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்க காலு பாதம் டைஜஷன் முட்டி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்ல ஒரு குளியல் வாரம் ஒரு தடவையாவது கண்டிப்பா குளிக்கணும். நல்லெண்ணெய் உண்டு உணவுல நிறைய சாப்பிடணும். எள்ளு சம்பந்தமா இரும்பு சக்தி சம்பந்தமா கீரை சம்பந்தமா நீங்க நிறைய சாப்பிடணும். நீங்க குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எந்தெந்த செக்டார்ல இருக்கீங்களோ அந்தந்த செக்டார்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இவ்வளோ நான் சொல்லியும் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷூரிட்டி சைன் போட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றத நீங்க தெளிவா நீங்க பார்த்துக்கணும். அண்ட் மேலும் அரசு சம்பந்தமா எந்த ஒரு டீட்டெயிலிங் இருந்தாலும் சரி, நீங்க வேலையில் இருந்தாலும் சரி தொழில இருந்தாலும் சரி, மார்ச் மாசம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா பில்ஸ் சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுல எல்லாம் யாரையும் நான் நம்பினேன் பண்ண சொன்னேன் அவங்க பண்ணல அப்படின்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். நைட் கண்டிப்பா டிராவலை நீங்க அவாய்ட் பண்ணணும். தூக்கம் இல்லாம ரொம்பவே மனசு சஞ்சலப்படும். அதை ஒதுக்கி வச்சுட்டு நல்லா தூங்கணும். ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வண்டியெல்லாம் சர்வீஸ் விட்டு கரெக்டா வச்சுக்கணும். நீங்க நேரா தான் போனாலும் டக்குன்னு ஏத்த மாதிரி வந்து யார் வேணாலும் இடிக்கலாம். அருகம்புல் உங்க பாக்கெட்ல இருந்துட்டே இருக்கிறது நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் உங்களுக்கு பெரும் பிளஸ்ஸை கொடுக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஸ்லோகங்கள் விநாயகரனுடைய ஸ்லோகங்கள் அருகம்புல் பிளஸ் சங்கடஹர சதுர்த்தி தானம் பண்ணிட்டே வர 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 சூப்பரா நீங்க ஜெயிச்சு வரலாம். பாசிட்டிவ் அப்படின்றது இருக்கு. ஆனா அந்த பாசிட்டிவ் அடையிறதுக்கு பெரும் சிக்கல்கள் இருக்கக்கூடிய மாதமாவே இந்த மாதம் பார்க்கப்படுது. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.